வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷால் நாயக்கர் கரூர். அடுத்ததாக வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு மாஸ்பெட் போட்ட 5/1 ஆம்பு தான். இது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்பெட் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வச்சுருந்தேன். இது வந்து ஒரிஜினலாக IRF 250 போட்டது. அது வந்து டைம் கிடைக்காம நான் ஆம்ப் ரெடிலாம் வச்சுருந்தேன். இப்போ தான் டைம் கிடைச்சனால ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனல் போட்டு ஒரு டீசென்ட் லுக் கிடைக்கிற மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் கண்ட்ரோலு. இது வந்து என்கோடர். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு மாஸ்பெட் போர்டு, ஸ்டீரியோ போர்டு, ரெண்டு மாஸ்பெட் வந்து மேலே எக்ஸ்ட்ராவாக பேரல் பண்ணியிருப்போம். ஹீட் இஷ்யூ அதிகமாக வராது, நல்ல லைஃப் ஒன்றுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 8 மாஸ்பெட்டு ஒன்றா பெஜன் பேரல் பண்ணி சப்வூஃபர் கொடுத்துருக்கோம். 12 சப்பு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ போர்டு வந்து சரௌண்டுக்கு, கீழே ஒரு போர்டு வந்து சென்டருக்கு, எல்லாமே கம்ப்ளீட்லி ஒரிஜினல் மாஸ்பெட், டிரான்சிஸ்டரில் மாஸ்பெட். சரிங்களா? கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டி போட்டிருக்கோம். 10,000 2 மெட்டர் டொய்டு வந்து பேரல் பண்ணி போட்டிருக்கோம். ஹீட் இஷ்யூ கம்மியாக இருக்கிறதுக்காக 2 போட்டிருக்கோம். ஏன்னா மாஸ்பெட் வந்து கரண்ட் அதிகமாக எடுக்கும், ஸோ ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை குறையிறதுக்காக தான் 2 வந்து நம்ம பேரல் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா JJ சரௌண்ட்ஸில் வந்து நம்ம ரிமோட் கிட்டு இன்பில்ட்டாக யூஎஸ்பியும் ப்ளூடூத்தும் வந்துடும். அதுலேயே வந்து சப்வூஃபரும் வந்துடும். பட் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 12 ஆம்பியர் வரும். சரிங்களா? பியூர் காப்பர் அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். கூலிங் ஃபேன் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். FT003 வந்து போடலை, அது வேணும்னா கடைசியாக ஆட் பண்ணி விட்டாச்சு. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர் வந்து லெஃப்ட் ரைட் வந்து 8 இன்ச்சு அல்லது ஓவல் இல்லைன்னா 10 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு சப்பு வந்து 12 சப்பு 2 யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சீரிஸ் பண்ணி போட்டிங்கன்னா 2 யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிளாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சரிங்களா? நீங்கள் 2 சப்பு யூஸ் பண்ணும்போது சீரிஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், பேரல் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அது ஏன்னா 2 ohms ஆகும்போது ஹீட் இஷ்யூ ரொம்ப அதிகமாகும். பட் இதில் வந்து நீங்கள் பேரல் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அதுக்காக 4 மாஸ்பெட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். 8 போட்டிருக்கோம். ஹீட் அதிகமாக ஆனால் கூட ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தால் ஒரு சேஃப்டிக்கு நம்ம அது மாதிரி பண்ணுறது தேவையில்லை. 2 சப்பு யூஸ் பண்ணும்போது நீங்கள் சீரிஸ் பண்ணே பண்ணிக்கலாம், அதே பெஸ்ட். சரௌண்டு சென்டர் எப்போ போல 8 இன்ச்சோ நீங்கள் 6 இன்ச்சோ அல்லது 10 இன்ச்சு வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெர் சேனல் 100 வாட்ஸ் கண்டிப்பாக வரும். ஹீட் சிங் பார்த்திங்கன்னா பெரிய ஹீட் சிங் தான் போட்டிருப்போம். ஓகே நம்மள இந்த வீடியோ அவ்வளோதான். நான் இது உங்கள் ஆடியோ செக்கிங் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.